கோவையில் பேருந்து மோதியதில் தலைக்குப்புற கவிழ்ந்த கார். சினிமாவை மிஞ்சும் பரபரப்பு சேசிங் காட்சிகள், சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கோவை மாவட்டம் பல்லடம் அருகில் காரணாம்பேட்டையில் இருந்து சூலூர் நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தை பின்னால் வேகமாக வந்த கார் முந்தி செல்ல முயன்றது. ஆனால் வேகமாக சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் சற்றும் வழிவிடாமல் வேகமாக வாகனத்தை இயக்கியுள்ளார். இருந்தாலும் விடாமல் விரட்டிய கார் ஓட்டுநர் ஒரு வழியாக பேருந்தை முந்தி சென்றார். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் முந்தி சென்ற காரின் மீது தனியார் பேருந்து மோதியதில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. சினிமாவில் வரும் சண்டை காட்சிகளில் வருவது போன்ற திகிலான கார் பேருந்து சேசிங் விபத்தானது தனியார் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. அந்த வீடியோக்கள் தற்போது வெளியாகி பார்ப்போரை அச்சமடைய செய்துள்ளது. மேலும் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. காரில் பயணம் செய்த நால்வரில் இருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும், சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயம் ஏற்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர்.